குருகுலம் கல்வி சேவையோடு இணைந்திருக்கின்ற மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். தரம் 11ற்கான தமிழ் மொழியும் இலக்கியமும் என்னும் பாடத்தோடு இணைந்திருப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவர்களே, தரம் 11ல் தமிழ் மொழியும் இலக்கியமும் என்னும் பாடத்திற்கான பாடத்திட்டங்கள் அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டு இப்பொழுது நீங்கள் மீட்டல் வினாக்களின் ஊடாக பரீட்சைக்கு தயாராக இருக்கின்றீர்கள். இந்த நிலையிலே இன்று உங்களுடைய பாடத்திலே தமிழ் இலக்கணம் பகுதி 1லும் பகுதி 2லும் இடம்பெறக்கூடிய தமிழ் இலக்கண வினாக்களில் ஒரு விடயம் தொடர்பாக, அதாவது தொகைநிலையும் தொகாநிலையும் என்னும் அலகு தொடர்பான ஒரு மீட்டலாக இன்றைய வகுப்பு அமையப் போகின்றது. இந்த இலக்கணத்தை பார்ப்போமாக இருந்தால் மாணவர்களே, அநேகமான மாணவர்கள் இலக்கணத்தை தலைக்கு கனமாக எண்ணுகின்றார்கள். அவ்வாறு இல்லை. இலக்கணம் கணிதத்தை போன்றது. அதனுடைய அடிப்படையை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்வோமாக இருந்தால் இலக்கணத்தை மிகச் சிறந்த முறையில் அந்த வினாக்களை நாங்கள் எதிர்கொள்ளலாம். இலக்கணம் என்பது எங்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைந்தது. இப்போ நாங்கள் அதை அந்நியமாக கருத வேண்டியதில்லை. எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் தமிழ் மொழியினை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது இலக்கணத்தையும் சேர்த்துத்தான் பயன்படுத்துகின்றோம். பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் எம்மை அறியாமலேயே அந்த இலக்கணம் தொடர்ந்து வருகின்றது. ஆகையினால் பிள்ளை அங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சட்டை துவைக்கிறேன் அம்மா. என்ன சட்டை துவைக்கிறாயோ? சட்டையை துவைக்கிறேன்னு சொல்ல எனக்கு உங்களோட கதை கேளாமா? எனக்கு வேலை இருக்கு, நான் படிக்க வேணும். இப்பொழுது பாருங்கள், ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இடையேயான உரையாடல். சட்டை துவைக்கிறேன். அதை பொருள் புலப்பட விரிவாக பார்ப்போமாக இருந்தால், சட்டையை துவைக்கிறேன். இங்கு சுருக்கமாக சொல்வதற்கு, விடயத்தினை சுருக்கமாக சொல்வதற்கு இங்கு தொகை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சட்டை துவைக்கிறேன், சட்டையை துவைக்கிறேன். சட்டை துவைக்கிறேன் என்பதில் இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐயுறுப்பு மறைந்து வந்திருக்கின்றது. அவ்வாறு இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐயுறுப்பு இரண்டு சொற்களுக்கிடையே மறைந்து வருமாக இருந்தால் தொக்கு வருவது தொகை. தொக்கு என்றால் மறைந்து என்ற பொருளில் வரும். மறைந்து வருமாக இருந்தால் அதனை நாங்கள் வேற்றுமை தொகை என்போம். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐயுறுப்பு மறைந்து வருவதனால் அது இரண்டாம் வேற்றுமை தொகை. பிள்ளை அங்க என்ன சத்தம்? கண்ணாடி உடைஞ்சது போல. யாரோ கல்லறிஞ்சு கண்ணாடியை உடைச்சு போட்டாங்க அம்மா.
கல்லறிஞ்சு கல்லை எறிந்தார்களா கல்லால் எறிந்தார்களா? கல்லால தான் அம்மா எறிஞ்சு உடைச்சு போட்டாங்க. கல்லால் எறிந்தார்கள். கல்லால் எறிந்து கண்ணாடியை உடைத்து விட்டார்கள். இங்கு பதில் சொல்லுகின்ற போது கல்லறிந்து உடைத்தார். கல்லால் அறிந்து உடைத்தார்கள், கல்லறிந்து உடைத்தார்கள். கல்லால் அறிந்து என்பதில் ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு கருவி பொருளிலே வெளிப்படையாக நிற்கின்றது. அவ்வாறு உருவுகள் மறைந்து நிற்காமல் வெளிப்படையாக நிற்பது தொகா நிலை தொடர் எனப்படும். அந்த கருவி பொருளில் இடம் வருகின்ற ஆளுருவு மறைந்து தொக்கு வருமாக இருந்தால் அது தொகை நிலை எனப்படும். இங்கு ஆளுருவு மறைந்து நிற்கின்றது, மூன்றாம் வேற்றுமை உருவு. ஆனபடியால் கல்லறிந்தான், கல்லறிந்தார்கள் என்பது மூன்றாம் வேற்றுமை தொகையாக இடம்பெறுகின்றது. அம்மா, அந்த என்னோட படிக்கிற அந்த கமலாண்டே அப்பா அம்மா கூலி வேலைக்கு போறார் அம்மா. இப்ப இந்த ஊரடங்கு சட்டத்தினால அவருக்கு வேலை இல்லையம்மா, சரியான கஷ்டப்படுற. நாங்கள் ஏதாவது உதவி செய்வோமா அம்மா? என்ன பிள்ளை, கூலி வேலைக்கு போறாரோ? கூலி வேலையண்டா? கூலிக்கு வேலைக்கு போறார் அம்மா, கூலிக்காக வேலைக்கு போறார். அப்படி விளக்கமா சொல்லன் பிள்ளை. இங்க கூலி வேலைக்கு செல்கிறார். கூலி வேலை, கூலிக்கு வேலைக்கு செல்கிறார், கூலிக்காக வேலைக்கு செல்கின்றார். இங்கு இந்த கூ அல்லது ஆக என்பது நான்காம் வேற்றுமை உருவு. கூ என்பது நான்காம் வேற்றுமை உருவு. ஆக என்பது நான்காம் வேற்றுமையினுடைய சொல்லுருவு. இங்கு கூலி வேலை என்பதில் அந்த நான்காம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கின்றது. ஆகவே அது வேற்றுமை தொகை. நான்காம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கின்றபடியால் அது நான்காம் வேற்றுமை தொகை. கூலிக்கு வேலைக்கு செல்கிறார் என்கின்ற போது இங்கு உருவு மறையவில்லை, வெளிப்பட்டு நிற்கின்றது. ஆகவே அது தொகா நிலை. அதனை வேற்றுமை தொகா நிலை என நீங்கள் ஏலவே கற்றிருக்கின்றீர்கள். அம்மா, பின்னேரம் கடற்கரைக்கு போமே அம்மா. இந்த புழுக்கத்துக்கு அந்த கடற்காற்று நல்ல இதமாக இருக்கும் அம்மா உடம்புக்கு. என்ன பிள்ளை, கடற்காற்றோ? கடற்காற்றண்டா என்ன? கடற்காற்றண்டா அம்மா அது கடல்ல இருந்து வீசுகிற காற்றம்மா. அப்படி விளக்கமா சொல்லேன் பிள்ளை. கடலில் இருந்து வீசுகின்ற காற்று. இருந்து என்பது ஐந்தாம் வேற்றுமையின் சொல்லுரு. இது நீங்கள் பொருளில் இடம்பெறும். இங்கே கடற்காற்று என்னும் போது அந்த ஐந்தாம் வேற்றுமையின் சொல்லுருவாகிய இருந்து மறைந்து வந்திருக்கின்றது. ஆகவே அது ஐந்தாம் வேற்றுமை தொகை. கடலில் இருந்து வீசுகின்ற காற்று என்கின்ற போது இங்கு உருவு மறையாமல் வெளிப்படையாக நிற்கின்றது. ஆகவே அது வேற்றுமை தொகா நிலை தொடர் எனப்படும். அம்மா, என்னோட படிக்கிற கமலாவின் வீடு, கமலா வீடு மிக பெருசம்மா, பெரியது. எங்கட அப்பா வெளிநாட்டில இருந்து வந்தோடனே நாங்களும் அப்படி ஒரு பெரிய வீடு கட்டுவோம். என்னம்மா, கமலா வீடோ பிள்ளை? என்ன கமலாவுக்கு கொடுத்த வீடோ? இல்லம்மா, கமலாவினுடைய வீடு அம்மா. என்னோட படிக்கிற கமலாவினுடைய வீடு.
உனக்கு நெடுக சொல்லி இருக்கிறேன் பிள்ளை, கதை கேட்கல, இந்த சுருக்கமா சொல்லாம எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லு சொல்லி. எனக்கு நேரம் இல்லையம்மா. கமலாவினுடைய வீடு, உடைய என்பது ஆறாம் வேற்றுமையினுடைய சொல்லுறுப்பு. உடைமை பொருள், கிழமை பொருளில் அது இடம்பெறும். இங்கு கமலா வீடு என்னும் போது அந்த உடைய என்ற ஆறாம் வேற்றுமையினுடைய சொல்லுறுப்பு மறைந்து நிற்கின்றது. கமலா வீடு, ஆகவே அது ஆறாம் வேற்றுமை தொகை. கமலாவினுடைய என்னும் போது உருவு மறையாமல் வெளிப்பட்டு நிற்பதனால் அது ஆறாம் வேற்றுமைக்குரிய தொகா நிலை தொடர் எனப்படும். அம்மா, இந்த அநாத இல்லத்தில் இருக்கிற பிள்ளைகள் பாவம் அம்மா. அதுக்கு தாய் அன்பு கிடைக்கவே இல்லையம்மா. அந்த பிள்ளைகளுக்கு தாய் அன்போ பிள்ளை? ஓமம்மா, தாயிடம் இருந்து கிடைக்கிற அன்பம்மா. இப்போ உங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அம்மா. அதே தாயன்பு சொல்கிறாய். இங்கே தாயன்பு என்னும் போது அது ஏழாம் வேற்றுமை பொருளில் வந்துள்ளது. ஏழாம் வேற்றுமைக்குரிய உருவுகள் மாணவர்களே உங்களுக்கு தெரியும். கண், இல், உள், இடம். ஒரே ஒரு பொருள் தான் இடப்பொருள். இங்கு தாய் அன்பு என்னும் போது தாயிடம் இருந்து கிடைக்கின்ற அன்பு. அந்த அன்பு கிடைக்கின்ற இடம் தாய், இடப்பொருளிலே வந்துள்ளது. அந்த உருவு, இடம் என்ற ஏழாம் வேற்றுமை உருவு மறைந்து நிற்பதனால் தாய் அன்பு என்பது ஏழாம் வேற்றுமை தொகையாக இங்கு இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய நடைமுறை பேச்சு வழக்கிலே எவ்வளவு இலக்கணம் கலந்திருக்கிறது பாருங்கள். இந்த வேற்றுமை உறுப்புகள் இரண்டாம் வேற்றுமை தொடக்கம் ஏழாம் வேற்றுமை வரையிலான ஐ, ஆல், ஹூ, இன், அது, கண் ஆகிய 6 வேற்றுமை உறுப்புகளும் 2 சொற்களுக்கிடையே மறைந்து நிற்குமாக இருந்தால் அதனை நாங்கள் வேற்றுமை தொகை என அழைக்கின்றோம். அதே போல வெளிப்படையாக இந்த வேற்றுமை உறுப்புகள் மறையாமல் இப்பொழுது நாங்கள் பார்த்ததற்கமைய வெளிப்படையாக நிற்குமாக இருந்தால் அதனை வேற்றுமை தொகாநிலை தொடர் என்போம். பிள்ளை ராணி, நாங்க முன்பு டக்காட்ட போயம்மா ஒரு தேங்காய் வாங்கி கொண்டு வாடி. இப்ப இந்த ஊரடங்கு சட்டத்தால கடைகள் எல்லாம் பூட்டாம், கடை திறந்தோன்னு வாங்கி தரலாம் என்று சொல்லம்மா. எனக்கு தெரியாதம்மா. அங்க அவியல்ற கதவில கடிநாய் கவனம் என்று போர்டு போட்டிருக்கணும். நான் போக மாட்டேன். என்ன பிள்ளை கடிநாயோ? ஓமம்மா, அங்க கடிக்கிற நாய் ஒன்று இருக்குது அந்த வீட்டில். கடிக்கிற நாயோ பிள்ளை? என்னன்னு தெரியும் கடிக்கிற நாய் என்று? அது முதல் யாரையோ கடிச்சதாம் அம்மா. கடித்த நாய் அது முந்தி தானே பிள்ளை கடிச்சது, இப்ப கடிக்காது, நீ போயிட்டு வா. ஐயோ, இப்பயும் கடிச்சு கொண்டிருக்காம அம்மா. அப்ப இனி அது தொடர்ந்து கடிக்கும் போல இருக்குதுன்னு. ஓம் அம்மா. இப்பொழுது பாருங்கள் மாணவர்களே, கடிநாய். கடிநாய் என்பதில் அங்கு கடி என்ற வினையடி சொல் நிற்கின்றது. கடித்தது, கடிக்கின்றது, கடிக்கும். இவை எல்லாவற்றிற்கும் பொதுவான அந்த வினை புறக்கின்ற அடியாகிய கடி என்பது இங்கு நிற்கின்றது. இந்த வினை தொகையினை காலம் கறந்த பெயரெச்சம் என்போம். பெயரெச்சத்தில் கடித்த என்பது பெயரெச்சம், கடித்த நாய். கடிக்கின்ற என்பது பெயரெச்சம், கடிக்கின்ற நாய். கடிக்கும் என்பது பெயரெச்சம்.
இந்த கடித்த, கடிக்கின்ற, கடிக்கும் என்னும் பெயரெச்சத்திலே காலம் காட்டுகின்ற உறுப்பாக நிற்பது இடைநிலை. உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, வினைச்சொல்லின் சிறப்பியல்பு காலம் காட்டுதல். அந்த காலத்தை காட்டுகின்ற உறுப்பு இடைநிலை. ஒரு பெயரெச்சத்திலே அந்த காலத்தை காட்டுகின்ற உறுப்பாகிய இடைநிலை மறைந்து விடுமாக இருந்தால் அங்கே அடிச்சொல் மாத்திரம் எஞ்சி இருக்கு. வினைச்சொல் பிறக்கின்ற மூலம் கடி, கடி நாய். இங்கே கடி என்னும் வினை அடிச்சொல்லை நாய் என்ற பெயர் சொல் தொடர்ந்து நிற்கின்றது. இடையிலே எந்த விதமான உருவுகளும் இல்லை. காலம் காட்டுகின்ற உருவுகள் இடைநிலை எதுவும் வரவில்லை. ஆகவே இங்கு காலம் வெளிப்படையாக தெரியவில்லை, கடிநாய். ஆனால் இது முக்காலத்திற்கும் பொதுவாக நிற்கும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்காலத்திற்கும் இது உரியதாகி நிற்கும். கடித்த நாய் என்றும் கொள்ளலாம், கடிக்கின்ற நாய் என்றும் கொள்ளலாம், இனியும் கடிக்கும் நாய் என்று கொள்ளலாம். கடி நாய். இதனை வினைத்தொகை என்போம். வினைத்தொகையை எவ்வாறு எளிமையாக இனம் காணலாம் என்றால், ஒரு வினை அடிச்சொல் ஒன்றை பெயர் சொல் தொடர்ந்து நிற்கும். வினை அடியொன்றை பெயர் சொல் தொடர்ந்து நிற்கும். அங்கு காலம் தெரியாது, காலத்தை வெளிப்படையாக காட்டாது. 3 காலத்திற்கும் அது பொதுவாக நிற்கும். சுடுநீர், சுடுசோறு, விடிவெள்ளி. வினை அடிச்சொல் ஒன்றை பெயர் சொல் ஒன்று தொடர்ந்து நிற்கின்றது. காலம் தெரியவில்லை, காலத்தை மறைத்து நிற்கின்றது. நாங்கள் எந்த காலத்துக்குரியதாக எடுக்கின்றோமோ அது அந்த காலத்திற்கு பொதுவாகி வரும். அது வினைத்தொகை. பிள்ளை, ஒரே வேலை செய்து கொண்டிருக்கிறாய், சாப்பிட்டுட்டியா? என்ன சாப்பிட்ட நீ? சோறு கறி சாப்பிட்டேன் அம்மா. சோறு கறியோ? ஓம் அம்மா, சோறும் கறியும். நீங்கள் சமைச்சு வச்ச சோத்தையும் கறியையும் சாப்பிட்டுட்டேன். சோறு கறி சாப்பிட்டேன். சோறு கறி. இதை பொருள் விளங்க நாங்கள் விரித்து பார்ப்போமாக இருந்தால், சோறும் கறியும் சாப்பிட்டேன். அங்கே இந்த சோறு கறி என்ற 2 சொற்களை இணைப்பதற்காக வருகின்ற இடைநிலை சொல் சோறும் கறியும். அதுதான் இந்த உம்மை தொகையில ஒரு விசேடம், ஒரு சிறப்பு. ஏனைய உருவுகள் எல்லாம் 2 சொற்களுக்கு இடையில் மட்டும்தான் மறைந்து வரும். ஆனால் உம்மை தொகையிலே என்னும் இடைச்சொல் 2 சொற்களுக்கு இடையிலும் வரும். சொல்லுக்கு கடைசியாக சோறும் கறி என்று வராது, சோறும் கறியும். அது உம்மை தொகையினுடைய ஒரு சிறப்பியல். இங்கு சோறும் கறியும் சாப்பிட்டேன். அப்ப 2 சொற்களையும் இணைக்கின்ற அந்த என்னும் சொல் எண்ணு பொருளில் இடம்பெறக்கூடிய என்னும் சொல் இங்கு மறைந்து நிற்கின்றது. ஆகவே என்னும் இடைச்சொல் மறைந்து வருவதனால் இது உம்மை தொகை. என்னும் இடைச்சொல் மறைந்து நின்றால் அது உம்மை தொகை. ஆகவே சோறுகறி உம்மை தொகையாக இடம்பெறுகின்றது. பிள்ளை, நான் ஒரு வெளியில போக இருக்க, இந்த குடையை கொண்டு வா. என்ன பிள்ளை, என்ன நட நடந்து வார, கொஞ்சம் கதியாவா? என்ன நடையோ? என்னம்மா என்ன நட? அன்னம் போல நடந்து வரா என்று தான் சொன்னேன். அன்ன நட, அன்னம் போன்ற நடை. உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, பெண்களினுடைய நடைக்கு அன்னத்தினுடைய நடையை உவமையாக காட்டுவது இலக்கிய ஆசிரியர்களுடைய ஒரு மரம். அன்னம் எப்படி நடக்கும்? மெதுவாக அசைந்து அசைந்து நடக்கும். இந்த அன்ன நடைதான் நடைகளுக்குள்ளே அழகிய நடை என்று இலக்கியவாதிகள் போற்றுகின்றார்கள்.
அன்னநடை என்பதை நாங்கள் பொருள் புலப்பட விரித்து பார்ப்போமாக இருந்தால் அன்னம் போன்ற நடை, அன்னத்தை போன்ற நடை என்று வரும். இந்த போன்ற போல என்பதெல்லாம் உவமையினை குறித்து வருகின்ற உருபுகள், உவமை பொருளில் வருகின்ற உருபுகள். இந்த அன்னநடை என்பதில் இந்த போன்ற என்பது மறைந்து வருகின்றது. அன்னநடை, அன்ன விரித்து பார்ப்போமாக இருந்தால் அன்னம் போன்ற நடை. அன்னநடை என்பதில் போன்ற என்னும் உவமை உறுப்பு மறைந்து நிற்பதனால் இது உவமை தொகை. அன்னநடை இங்கு உவமை தொகையாக இடம்பெற்றுள்ளது. ஒரு திருக்குறள் நீங்கள் எல்லோரும் படித்திருக்கிறீர்கள் மாணவர்களே. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது. இன்சொல் இங்க பாருங்க, இன்சொல் வன் சொல். இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது. இன்சொல் என்பது இனிமையான சொல், இனிமையான சொல். அங்கே ஆன இனிமையாகிய சொல், ஆகிய, ஆன, ஆகிய. இது உங்களுக்கு தெரியும், பண்பு பொருளை குறித்து நிற்கின்ற உருபுகள். ஆன, ஆகிய, ஆய என்பது பண்பு பொருளினை குறித்து நிற்கின்ற உருபுகள். அவை மறைந்து இங்கே தொகையோடு இன்சொல் வன்சொல் என வழங்கப்படுகின்றது. இன்சொல் இனிமையான சொல், வன்சொல் வன்மையான சொல். இனிமையான சொற்கள் நன்மை பயப்பதனை, இனிமை பயப்பதனை கண்ட யாரப்பா வன்மையான சொற்களை பேச போகிறார்கள்? இன்சொல்லின் அருமையை உணர்ந்தவர்கள் யாருமே வன்மையான சொற்களை பேச மாட்டார்கள் என்பதுதான் இந்த குறளினுடைய பொருள். இங்கே பாருங்கள், இந்த பண்புருவுகளை மறைத்து ஆகிய, ஆய, ஆன, இன்சொல் என்பது தொகையாக வழங்கப்படுகிறது. பண்பு உருவுகள் மறைந்து நிற்பதனால் இது பண்பு தொகை. விரித்து பார்ப்போமாக இருந்தால் இனிமையான சொல், வன்மையான சொல். தொகையாக பார்ப்போமாக இருந்தால் இன்சொல் வன்சொல். ஆகவே பண்புருவுகள் மறைந்து நிற்கின்றபடியால் இன்சொல் வன்சொல் என்பன பண்பு தொகையாக வருகின்றது. இந்த பண்பு தொகைக்குள்ள இன்னொரு தொகையும் இருக்கிறது, இன்னொரு பிரிவும் உள்ளடங்குகின்றது. அம்மா வீட்டுக்குள்ள இன்னும் சரசரண்டு சத்தம் கேட்குது, சார பாம்பு பூந்துட்டு போல இருக்கம்மா. சார பாம்பு? ஓமம்மா, பாம்புகள்ல பல வகை இருக்கு. என்ன, புடையன் பாம்பு இருக்குது, விரியன் பாம்பு இருக்குது, நாக பாம்பு இருக்குது, நல்ல பாம்பு இருக்குது. இது சார பாம்பம்மா, சாரையாகிய பாம்பம்மா. ஓ ஓ, சாரையாகிய பாம்பு பூண்ட போல இருக்குது. அது பயம் இல்லை பிள்ளை, அது விஷம் இல்லை. சாரை பாம்பு. விரித்து பார்ப்போமாக இருந்தால் சாரை ஆகிய பாம்பு. இதுவும் பண்பு தொகைதான். ஆகிய, சாரையாய பாம்பு, சாரையான பாம்பு, சாரை ஆகிய பாம்பு. பண்புருவுகள் மறைந்து நிற்கின்றமையால் பண்பு தொகை. ஆனால் இங்கு என்ன ஒரு சிறப்பென்றால், இங்கே ரெண்டு பெயர்கள் தொடர்ந்து வந்திருக்கின்றது. ஒன்று சிறப்பு பெயர், பொது பெயர். பொது பெயர் உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, பல பொருட்களுக்கும் பொதுவாகி வருகின்ற பெயர் பொது பெயர். சிறப்பு பெயர் ஒரு பொருளுக்கு மட்டும் சிறப்பாக உரியதாகி நிற்கின்ற பெயர் சிறப்பு பெயர். இங்கே பாம்பு என்பது பொது பெயர். ஏன், எல்லா பாம்புகளையும், எல்லா வகையான பாம்புகளையும் சேர்த்து பாம்பு என்ற பொது பெயரால் அழைக்கின்றோம். சாரை என்பது ஒரு சிறப்பு பெயர். அந்த இனத்திற்கு மட்டும்தான் சாரை என்று பெயர். எல்லா பாம்புகளையும் சாரை என்று குறிப்பிடுவதில்லை. ஆகவே சாரை என்பது சிறப்பு பெயர். அப்ப இங்க என்ன நடக்கின்றது? பண்பு தொகை ஒன்றிலே சாரை என்னும் சிறப்பு பெயரை பாம்பு என்கின்ற பொது பெயர் தொடர்ந்து நிற்கின்றது.
அங்க ரெண்டு பெயர்கள் ஒட்டி நிற்கின்றது. சிறப்பு பெயரும் பொது பெயரும் ஒட்டி நிற்கின்றது. ஆகவே இரு பெயர் ஒட்டி நிற்கின்றது. ஆனால் இடையில மறைந்து நிற்கின்ற உருவுகள் என்ன? பண்புருவுகள். ஆகிய, ஆய. பொது பெயருக்கும் சிறப்பு பெயருக்கும் இடையிலே அல்லது சிறப்பு பெயருக்கும் பொது பெயருக்கும் இடையிலே பண்பு பொருளை குறிக்கின்ற உருவுகள் மறைந்து நிற்கின்றது. ஆகவே இது இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை என அழைக்கப்படுகின்றது. பொது பெயரை சிறப்பு பெயராயினும் சிறப்பு பெயரை பொது பெயராயினும் தொடர்ந்து நிற்குமாக இருந்தால் அது இரு பெயரொட்டு பண்பு தொகை என அழைக்கப்படும். ஆகவே சாரை பாம்பு சாரையாகிய பாம்பு. சாரை பாம்பெனும் போது அது இரு பெயரொட்டு பண்பு தொகையாக இடம்பெறுகின்றது. ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது எங்களுடைய பழைய தமிழ் இலக்கியத்திலேயே. தந்தையோடு கல்வி போம், தாயோடு அறுசுவை போம், பொற்றாலியோடு எவையும் போம். தந்தையோடு கல்வி போம் என்றால் ஒருவனுக்கு கற்பதற்கு வழிகாட்டுவது தந்தை. கற்பதற்கான வாய்ப்புகள் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பவர் தந்தை. அந்த தந்தை இல்லை என்று சொன்னால் அவனுடைய கல்வி பாழாகி போகும், கல்வி வீணாகி போய்விடும். அதுதான் தந்தையோடு கல்வி போம். தாயோடு அறுசுவை போம். தாய் எங்களுடைய அம்மா. நாங்கள் வாய்க்கு ருசியாக அறுசுவையான உணவுகளை சமைத்து தருபவள் அம்மா. அந்த அம்மா இல்லை என்று சொன்னால், அம்மா மறைந்து விட்டால் ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய சுவையான உணவுகள், அறுசுவையான உணவு என்பதே இல்லாமல் போய்விடும். அதுதான் தாயோடு அறுசுவை போம் என்று சொல்ல வந்த கவிஞன் கடைசியில் முத்தாப்பு வைக்கிறான், பொற்றாலியோடு எவையும் போம். பொற்றாலி, பொற்றாலி. இந்த பொற்றாலி என்பதை நாங்கள் தனி சொல்லாக பார்ப்போமாக இருந்தால் இது எதனை குறிக்கின்றது? பொன்னால் ஆகிய தாலி. பொன்னால் ஆகிய தாலி. இது பண்புதான். பொன் என்பது அந்த தாலி எதனால் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த பண்பை, குணத்தை குறித்து நிற்கின்றது. பொன்னால் செய்யப்பட்ட தாலி, பொன்னால் ஆகிய தாலி. ஆனால் இங்கே இன்னொரு வேற்றுமை உருவும் சம்பந்தப்படுகின்றது. ஆள். ஆள் என்பது எங்களுக்கு தெரியும், மூன்றாம் வேற்றுமை உருவு. பொன்னால் ஆகிய தாலி. இங்கே மிஞ்சி நிற்பது பண்பு தொகை, பண்பை தான் குறிக்கிறது, பொன்னால் செய்யப்பட்ட தாலி. ஆனால் வேற்றுமை உருவொன்று அங்கே பிறந்து வருகின்றது, ஆள். ஆகவே இதனை நாங்கள் சொல்லுவோம் பொற்றாலி, பொன்னால் ஆகிய தாலி. பொற்றாலியை பொருள் புலப்பட விரித்து பார்ப்போமாக இருந்தால் பொன்னால் ஆகிய தாலி. அப்ப பொன்னால் ஆகிய தாலி போயிட்டா எல்லாம் போயிடுமா? பொற்றாலியோடு எவையும் போ. பொன்னால் ஆகிய தாலி சிதைந்து விட்டால் வாழ்க்கையை போய்விடுமா? இல்லை. ஆகவே இங்கு இந்த பொற்றாலி என்பது இந்த பாடலிலே மூன்றாம் வேற்றுமை உருவினிடத்தில் பிறந்து வந்த பண்பு தொகையாக இடம்பெறவில்லை என்பது உங்களுக்கு விளங்கும். ஆகவே இந்த பண்பு தொகை அல்லது மூன்றாம் வேற்றுமை உருவினிடத்திலே பிறந்து வந்த பண்பு தொகை தனக்குரியதல்லாத வேறொரு பொருளை குறித்து வருகின்றது, வேறொரு பொருளில் வருகின்றது. இங்கு தாலியை குறிக்கவில்லை, பொன்னால் ஆகிய தாலியை குறிக்கவில்லை. அந்த பொன்னால் ஆகிய தாலியை அணிபவள் எவளோ அவளை குறித்து வருகின்றது. பொன்னால் ஆகிய தாலியை அணிபவள் யார்? மனைவி. பொன்னால் ஆகிய தாலியை அணிந்திருப்பவள் மனைவி. ஆக இங்கு பொற்றாலி என்பது தாலியை குறிக்கவில்லை, அந்த பொன்னாலாகிய தாலியை அணிகின்ற மனைவியை குறித்து வருகின்றது. ஆகவே மூன்றாம் வேற்றுமை உருவினிடத்திலே பிறந்து வந்த பண்பு தொகையானது தனக்குரிய பொருளில் வராமல் தனக்குரியதல்லாகிய பிரிதொரு பொருளில் வருகின்றது. அதனை அன்மொழி தொகை என அழைக்கின்றோம்.
அன்மொழி தொகையை பிரிப்போமாக இருந்தால் அல் சகமொழி, சகத்தொகை. அல் மொழி தனக்குரிய பொருளில் அல்லாத வேறொரு பொருளில் வழங்குகின்ற மொழி. அல்மொழி, அன்மொழி. இங்கே மாணவர்களே, அது என்ன தொகையாகவும் இருக்கலாம். வேற்றுமை தொகையாக இருக்கலாம், உவமை தொகையாக இருக்கலாம், பண்பு தொகையாக இருக்கலாம், உண்மை தொகையாக இருக்கலாம். எந்த ஒரு தொகையும் தனக்கென்றே சிறப்பாக உரிய பொருளை குறித்து வராமல் தனக்குரியதல்லாத வேறொரு பொருள் இடம்பெறுமாக இருந்தால் அது அன்மொழி தொகை, அல் சகமொழி, அன்மொழி தொகை எனப்படும். ஆகவே பாருங்கள் மாணவர்களே, நடைமுறை வாழ்க்கை இலக்கணத்தை நீங்கள் தமிழில் இருந்து அப்பாற்பட்டதாகவோ, மொழியில் இருந்து அப்பாற்பட்டதாகவோ, இலக்கியத்தில் இருந்து அப்பாற்பட்டதாகவோ, எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அப்பாற்பட்டு நிற்பதாகவோ கருத வேண்டாம். இலக்கணம் என்பது தமிழ் வழக்கு. மொழி எவ்வாறு வழங்க வேண்டும் என்பது இலக்கணம். இது எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து கிடக்கின்ற ஒன்று. இப்ப நாங்க பார்த்தோம், இந்த வேற்றுமை தொகை, வினை தொகை, உண்மை தொகை, உவமை தொகை, பண்பு தொகை, இருபெயரொட்டு பண்பு தொகை, அன்மொழி தொகை எல்லாவற்றையுமே அன்றாட வாழ்க்கையில் எங்களுடைய பேச்சு தமிழில் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையை நாங்கள் விளங்கிக் கொள்வோமாக இருந்தால் இலக்கணம் என்பது ஒரு சிலர் கருதுவது போல தலைக்கு கனமானது அல்ல, மிக இலகுவானது. கணிதத்தை போன்று மிக இலகுவானது இலக்கணம். ஆகவே மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் தொகை நிலை, தொகா நிலை, வேற்றுமை வழியிலாயினும் வேற்றுமை அல்லாத வழியிலாயினும், வினை, உவமை, உண்மை, பண்பு போன்ற உருவுகளாயினும் ரெண்டு சொற்களுக்கிடையிலே தொக்கு வருமாக இருந்தால், அதாவது மறைந்து வருமாக இருந்தால் அது தொகை நிலை. இரண்டு சொற்களுக்கிடையில் இந்த உருவுகள் எதுவுமே மறையாது வெளிப்படையாக நிற்குமாக இருந்தால் அது தொகா நிலை. ஆகவே சொற்றொடர் ரெண்டு வகைப்படும்: தொகை நிலை தொடர், தொகா நிலை தொடர். சாரை பாம்பு, சாரையாகிய பாம்பு. கடற்காற்று, கடலில் இருந்து வீசுகின்ற காற்று. சோறுகறி, சோறும் கறியும். கடிநாய், கடித்த நாய், கடிக்கின்ற நாய், கடிக்கும் நாய். ஆகவே இந்த வேறுபாட்டை நீங்கள் விளங்கிக் கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் படித்து நன்றாக விளங்கிக் கொண்ட விஷயம். இப்பொழுது ஒரு முறை மீட்டு பார்த்திருக்கின்றோம். இப்ப நாங்கள் வினாக்களின் ஊடாக இந்த வினாக்களை எவ்வாறு எதிர்கொள்ளலாம், நாங்கள் கற்ற அறிவை வைத்துக் கொண்டு இந்த இலக்கண வினாக்கள் உங்களுக்கு பகுதி ஒன்றில் 20க்கும் 30க்கும் இடைப்பட்ட வினாக்கள் இலக்கண வினாக்களாக இடம்பெறும். பகுதி 2லும் சுருக்க விடை வினாக்களுக்கு இந்த இலக்கண வினாக்கள் இடம்பெறுகின்றது. இந்த இலக்கண வினாக்களை எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்ளலாம், நாங்கள் கற்ற அறிவை வைத்துக் கொண்டு எப்படி எதிர்கொள்ளலாம் என பார்ப்போம். பின்வரும் வினாக்களுக்கு மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. நாற்குணம் என்பது, இங்கு 4 விடைகள் தரப்பட்டிருக்கு: வினை தொகை, பண்பு தொகை, வேற்றுமை தொகை, உவமை தொகை. உங்களுக்கு தெரியும். இதை பொருள் புலப்படுமாறு பிரித்து பார்த்தால் விளங்கும். நாற்குணம் 4 ஆகிய குணம் பண்பிலே வரும். எண்ணு பெயர்கள் வரும். 1, 2, 3, 4, 5 எண்ணு பெயர்கள் எல்லாம் பண்புக்குள்ள வரும். சுவைகள் வரும், இனிமை, கசப்பு எல்லாமே வரும். வடிவங்கள் வரும், குணங்கள் வரும், இன்சொல், வன்சொல், இவை எல்லாமே பண்புக்குள்ள வரும். ஆகவே இங்கு 4 நாற்குணம் என்பது 4 ஆகிய குணம். ஆகவே அது பண்பு தொகை. இதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. முக்கோணம் 3 ஆகிய கோணம், இரட்டை குழந்தை 2 ஆகிய குழந்தை, எண்ணு பெயர்கள் எல்லாம் பண்புக்குள்ள வரும், குணத்தை குறித்து வரும். ஆகவே 4 ஆகிய குணம் எங்களுக்கு தெரியும். ஆகிய, ஆய, ஆணை என்பது பண்புருவுகள் ஆனபடியினால் இது பண்பு தொகை. எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. அடுத்ததாக பாருங்க, ஒலிகடல் சூழ்ந்த உலகு. இந்த உலகம் ஒலிக்கின்ற கடலால் சூழப்பட்டிருக்கிறது. ஒலி கடல் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். ஒலி என்பது ஒரு வினையாடி சொல்லு. ஒலித்த,
ஒலிக்கின்ற, ஒலிக்கும் என்னும் சொற்கள் பிறப்பதற்கு ஏதுவாகிய மூலம்தான் ஒலி, அடிச்சொல். அந்த ஒலி என்ற வினையடியை கடல் என்ற பெயர் சொல் இங்கே தொடர்ந்து நிற்கின்றது. இடையிலே காலங்காட்டுகின்ற உறுப்பு இல்லை. வினைச்சொல்லின் சிறப்பியல்பு காலங்காட்டுதல், இடைநிலை அங்கே காலத்தை காட்டுகிறது. இங்கே காலங்காட்டுகின்ற உறுப்பு இல்லை, அது மறைந்து நிற்கின்றது. எங்களுக்கு காலம் தெரிய ஒலிகடல், ஆனால் முக்காலத்திற்கும் அதை நாங்கள் பொருத்தமாக எடுக்கலாம். முக்காலத்திற்கும் உரியதாகி நிற்கும் ஒலித்தகடல் என்றும் எடுக்கலாம். இப்பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கின்ற கடல் என்றும் எடுக்கலாம். இனியும் ஒலிக்கும் கடல், ஒலித்த கடல், ஒலிக்கின்ற கடல், ஒலிக்கும் கடல். ஆகவே உங்களுக்கு விளங்க வேண்டும், ஒலிகடல் என்பது வினை தொகை. வினை அடிச்சொல்லை பேச்சொல் தொடர்ந்து நின்றால், அது முக்காலத்திற்கும் பொதுவாக நின்றால், காலங்காட்டுகின்ற இடைச்சொல்லங்க மறைந்து நின்றால், அது நிச்சயமாக வினை தொகை. வினை அடி முன்னுக்கு நிற்க வேண்டும், வினைச்சொல் அடிச்சொல் முன்னுக்கு நிற்க வேண்டும், பேச்சொல் தொடர்ந்து நிற்க வேண்டும். தமிழ் மொழியில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. உங்களுக்கு தெரியும், தமிழ் நெடுங்கணக்கில் 247 எழுத்துக்கள், அதுல உயிர்மெய் எழுத்துக்கள் 216, உயிர்மெய் குற்றெழுத்துக்கள் 126, உயிர்மெய் ரெண்டும் சேர்ந்தது உயிர்மெய் எழுத்துக்கள். இங்கு உயிர்மெய் என்பது, உயிர்மெய்ய பொருள் புலப்பட பிரியுங்க பாப்போம். எப்படி பிரிப்பீங்க? உயிரும் மெய்யும் சேர்ந்து வருவது உயிர்மெய். உயிரோடு மெய் சேர்ந்து வருவது, உயிரும் மெய்யும் இணைந்து நிற்பது உயிர்மெய். உயிரும் மெய்யும், உயிர்மெய் என்பதில் அந்த என்ற இடைச்சொல் மறைந்து நிற்கின்றது. உயிரும் மெய்யும், என்னும் இடைச்சொல், சொற்களை இணைப்பதற்கு பயன்படுகின்ற என்னும் இடைச்சொல் மறைந்து நிற்குமாக இருந்தால் எங்களுக்கு நன்றாக தெரியும், அது உம்மை தொகை. ஆகவே உயிர்மெய் என்பது உயிரும் மெய்யும் என்ற பொருளிலே இடம்பெறுகின்றபடியால் அது உம்மை தொகை. உங்களுடைய இலக்கியத்திலே ஒரு பாடல் ஒன்று வருகின்றது, எறிந்தவேல் மெய்யதா வால் குலைக்கும் நாய். எறிந்தவேல் மெய்யதா வால் குலைக்கும் நாய். யானை அணையர் நண்பொறி நாயனையார் கேண்மை கெளியிக் கொள்ளல் வேண்டும். ஏன்? யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும். எறிந்தவேல் மெய்யதா வால் குலைக்கும் நாய். நாயினுடைய நன்றியை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது. நாயை போன்றவர்களைத்தான் நண்பர்களாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். யானையை போன்ற நன்றி மறந்தவர்களை ஒருபோதும் நண்பர்களாக சேர்க்கக்கூடாது. இங்கு எறிந்தவேல் மெய்யதா வால் குலைக்கும் நாய் என்பதில் வால் குலைக்கும் என்பதில் ஏதோ ஒரு உருவு ஒன்று அங்கு தொக்கு நிற்கிறது, மறைந்து நிற்கின்றது. பொருள் புலப்பட பிரித்து பாருங்கள் மாணவர்களே. வால் குலைக்கும், வாலை குலைக்கும். வாலுக்கு குலைக்குமா? இல்லை. வாலால் குலைக்குமா? இல்லை. வாலில் இருந்து குலைக்குமா? இல்லை. வாலை குலைக்கும். அவை இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐயுறுப்பு இங்கு மறைந்து வந்திருக்கிறது. வால் குலைக்கும், வாலை குலைக்கும். ஆகவே இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐயுறுப்பு மறைந்து நிற்கின்றபடியால் அது வேற்றுமை தொகை. வேற்றுமை உறுப்பு மறைந்து வருமாக இருந்தால் வேற்றுமை தொகை. இங்கு குறிப்பாக நாங்கள் சொல்லலாம் அது இரண்டாம் வேற்றுமை தொகை. ஆனால் தரப்பட்டுள்ள விடைகளுக்குள்ள வேற்றுமை தொகை என்று வந்திருக்கிறபடியால் அது வேற்றுமை தொகை. தேசிய கீதத்திற்கு மாணவர்கள் அனைவரும் தலை வணங்கினர். நாங்கள் தலையால வணக்கம் செலுத்துவோம். தேசிய கீதம் முடிவடைகின்ற போது தலையால வணக்கம் செலுத்துவோம். இங்கு தலை வணங்கினர் என்பது பொருள் புலப்பட பிரித்து பாருங்கள். தலை வணங்கினர், தலையால் வணங்கினர். தலையை வணங்கினரா? இல்லை. தலைக்கு வணங்கினரா? இல்லை. தலையால் வணங்கினர். அங்கே வணங்குவதற்கு தலை ஒரு கருவி. ஆள் என்பது உங்களுக்கு தெரியும், மூன்றாம் வேற்றுமை கருவி பொருளிலே வரும், கருத்தா பொருளிலே வரும். இங்கு கருவி பொருளிலே வணங்குவதற்கு தலை ஒரு கருவியாக இருந்திருக்கிறது. கைகளால் வணங்குவோம், இங்கு தலையால் வணங்கினார்கள். ஆகவே ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை உருவு.
கருவி பொருளிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே தலை வணங்கினர் என்பதில் ஆளுறுப்பு மறைந்து நிற்கின்றபடியால் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு, இது மூன்றாம் வேற்றுமை தொகை எனப்படும். தலை வணங்கினர் என்பது மூன்றாம் வேற்றுமை தொகை. சரியா மாணவர்களே? அடுத்ததாக சுடுநீர் அருந்துவது உடல் நலத்திற்கு ஏற்றது. இப்பொழுது அடிக்கடி சொல்லப்படுகின்றது. இந்த கொரோனா காலத்திலே நாங்கள் இந்த வைரஸை எதிர்த்து போராடுவதற்கு அடிக்கடி சுடுநீர் அருந்த வேண்டும் என்று ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அடிக்கடி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுடுநீர் அருந்துவது உடல் நலத்திற்கு ஏற்றது. இங்கு சுடுநீர் என்பது ஏற்கனவே பார்த்தது போலதான். சுடு என்பது என்ன? ஒரு வினை அடிச்சொல். இந்த வினை அடிச்சொல்லை நீர் என்ற பெயர் சொல் தொடர்ந்து நிற்கின்றது. இங்கே காலம் தெரிகிறதா? காலம் வெளிப்படையாக தெரியவில்லை. ஏன் காலத்தை காட்டுகின்ற இடைநிலை அங்க வினை சொல்லில மறைந்து நிற்கின்றது, மறைத்து நிற்கின்றது. ஆகவே சுடுநீர் எப்படி எடுக்கலாம்? சுட்ட நீர் என்று கொள்ளலாம், சுடுகின்ற நீர் என்றும் கொள்ளலாம், சுடும் நீர் என்றும் கொள்ளலாம். ஆகவே காலத்தை மறைத்து நிற்கின்றது, முக்காலத்திற்கும் பொதுவாக நிற்கின்றது, வினை அடிச்சொல் ஒன்றை பெயர் சொல் தொடர்ந்து நிற்கின்றது. ஆகவே இது வினை தொகை. சுடுநீர், ஏவுகணை, சுடுசோறு, விடிவெள்ளி, கடினாய் எல்லாமே வினை தொகை. இதை இலகுவாக இனம் காண்ற முறை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. வினை அடிச்சொல் ஒன்று நிற்க வேண்டும், அதை பெயர் சொல் ஒன்று தொடர வேண்டும். காலம் வெளிப்படையாக தெரியக்கூடாது. காலம் காட்டுகின்ற உறுப்பு அங்கு மறைந்து நிற்கிறது. அதனால் காலம் கரந்த பெயரெச்சம் என்று சொல்றோம். எந்த காலத்துக்குரியதாக நாங்கள் பார்க்கின்றோமோ அது அந்த காலத்திற்கு பொருத்தமாக இருக்கும். சுட்ட நீர் என்று எடுக்கலாம், சுடுகின்ற நீர் என்று எடுக்கலாம், சுடும் நீர் எனவும் எடுக்கலாம். இறைவனது தாமரை பாதங்களை வணங்குவது சால சிறந்தது. நாங்கள் ஒரு நாளும் இறைவனை வணங்குகிறோம். அவனுடைய பாதங்கள் எப்படிப்பட்ட பாதங்கள் என்று சொல்லப்படுது? தாமரை பாதங்கள். தாமரை பாதங்களை பிரியுங்க பாப்போம். பொருள் புலப்பட பிரித்து பாருங்க. தாமரை போன்ற பாதம், தாமரை மலரை போன்ற பாதம், சிவந்த பாதங்கள், பிரகாசமான பாதங்கள், அழகிய பாதங்கள், தாமரை மலரை போன்ற. ஆகவே தாமரை மலரை போன்ற பாதம், தாமரை போன்ற பாதம். என்ன மறைந்து நிற்கிறது? போன்ற என்பது உவமை உறுப்பு என்று தெரியும். போன்ற என்னும் உவமை உறுப்பு மறைந்து நிற்கின்றபடியால் தாமரை பாதம் உவமை தொகை. தாமரை போன்ற பாதம் உவமை தொகையாக இங்கு இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்த வினாவை பாருங்கள். தன் மகனின் உயர்வு கண்டு பெற்றோர் அகமகிழ்ந்தனர். இங்கு தன் மகன், அங்கே தொகை ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. தன் மகன், தன்னுடைய மகன் அல்ல, தனது மகன் அல்ல. நீங்க கற்றிருக்கின்றீர்கள் முறைப்பொருள், முறைக்கியை பொருள் அல்லது முறைப்பொருளில் இடம்பெறக்கூடிய வேற்றுமை உறுப்பு நான்காம் வேற்றுமை உறுப்பு. அதற்குரிய ஒரு பொருள் முறைப்பொருள் என்று நீங்க பார்த்திருக்கிறீங்க. பகைப்பொருள், நட்பு பொருள், முறைப்பொருள், தகுதி பொருள், காரணகாரிய பொருள் எல்லாம் பார்த்திருக்கிறீர்கள். இங்கு முறைப்பொருள் மகன் என்பது முறையை குறிக்கிறது. ஆகவே இங்கு கூ நான்காம் வேற்றுமை உறுப்பு தான் இங்கு இடம்பெற வேண்டும். தன் மகன் பொருள் புலப்பட பிரித்து பார்ப்போமாக இருந்தால் தனக்கு மகன் எனவர். தனக்கு மகன். ஆகவே கூ என்னும் வேற்றுமை உறுப்பு மறைந்து நிற்கின்றபடியால் இது நான்காம் வேற்றுமை தொகை. தன் மகன், தனக்கு மகன், தன்னுடைய மகன் அல்ல, தனது மகன் அல்ல. முறைப்பொருள் கூ என்னும் வேற்றுமை உறுப்பில தான் வரும். ஆகவே இது நான்காம் வேற்றுமை தொகை. தன்மகன் என்பது நான்காம் வேற்றுமை தொகை. தேன்மொழி இனிமையாக பாடினாள். அங்கே ஏற்கனவே பார்த்தோம். தேன்மொழி இனித்தது என்பது வேறு, தேன்மொழி இனிமையாக பாடினாள் என்பது ரெண்டுக்கும் பொருள் வேறுபடும். தேன்மொழி இனித்தது, அங்கு தேன்மொழி என்பதை பிரிச்சு பாருங்க. தேன் போன்ற மொழி உவமை தொகையாக வந்திருக்கு. தேன் போன்ற மொழி இனிமையாக இருந்தது, இனித்தது, அது உவமை பொருளில் வந்திருக்கிறது. ஆனால்
இங்க தேன்மொழி இனிமையாக பாடினாள். அப்ப தேன் போன்ற மொழி பாடியதா? இல்லை. தேன் போன்ற மொழியை பேசுபவள் எவளோ அவள். தேன் போன்ற மொழியை பேசுபவள் எவளோ அவள் இனிமையாக பாடினாள். ஆகவே இங்கு தேன்மொழி என்பது உவமை பொருளில் உவமை தொகையாக இங்கு வரவில்லை. அது ஒரு பெண்ணை குறித்து வருகின்றது. ஏற்கனவே நாங்கள் பார்த்தோமே, பொற்றாலியோடு எவையும் போம். அது பொன்னாலாகிய தாலியை குறிக்கவில்லை, பொன்னாலாகிய தாலியை அணிகின்ற மனைவியை குறித்து வந்தபடியால் அது அன்மொழி தொகை என்று பார்த்தோம். இங்கு தேன்மொழி இனிமையாக பாடினாள் என்பதில் இது உவமை தொகையாக வரவில்லை. தேன் போன்ற மொழியை பேசுகின்ற பெண் இனிமையாக பாடினாள். ஆகவே தனக்குரிய பொருளில் அல்லாமல் இந்த உவமை தொகையானது வேறொரு பொருளில் வந்திருக்கிறது, ஒரு பெண்ணை குறித்து வந்திருக்கின்றது. ஆகவே தனக்குரிய பொருளில் அல்லாமல் வேறொரு பொருளில் வருகின்ற தொகை அன்மொழி தொகை. ஆகவே தேன்மொழி இனிமையாக பாடினாள் என்பதில் வருகின்ற தொகை அன்மொழி தொகை. தேன்மொழி இனித்தது என்று வந்தால் அந்த தேன்மொழி உவமை தொகை. அதுக்கிடையில மாணவர்களாகிய நீங்கள் வேறுபாடு விளங்கிக் கொள்ள வேண்டும். அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல. நீர் வற்றி போனா பறவைகள் அங்க இருக்காது. நீர் இருக்கும் வரைக்கும் இருக்கும். நீர் இருந்தா எல்லாம் பறந்து போ. உறவுகளுக்கு உதாரணமாக சொல்லுவார்கள். பொருள் இருக்கின்ற போது, செல்வம் இருக்கின்ற போது சேர்ந்திருப்பார்கள். செல்வம் இல்லை, வறுமை வந்து சென்றால் ஓடிவிடுவார்கள். இங்கு நீர்ப்பறவை ஒரு உவமையாக காட்டப்படுற. அற்ற குளத்தில் அருநீர் பறவை. நீர்ப்பறவை என்பதை பொருள் புலப்பட பிரிச்சு பாருங்கள். நீர்ப்பறவை நீரில் வாழுகின்ற பறவை. அந்த பறவை வாழ்வதற்கு இடமாக எது இருக்கிறது? நீர் இருக்கிறது. ஊர்க்குருவி, நீர்ப்பறவை, காட்டு விலங்கு, வீட்டு விலங்கு இடப்பொருளில் வரும். நீரில் வாழுகின்ற பறவை நீர்ப்பறவை. அவை இல்லை என்பது இடப்பொருளில் வந்தால் உங்களுக்கு தெரியும், அது ஏழாம் வேற்றுமைக்குரியது. இடப்பொருள் ஏழாம் வேற்றுமை உணர்த்துகின்ற ஒரே ஒரு பொருள் இடப்பொருள். அந்த இடப்பொருளில் இது வந்திருக்கின்றபடியால், ஏழாம் வேற்றுமை உருவ மறைந்திருக்கின்றபடியால் நீர்ப்பறவை என்பது ஏழாம் வேற்றுமை தொகை, நீரில் வாழுகின்ற பறவை. தண்டாமரையின் உடன் பிறந்தும் தண்டேன் நுகரா மண்டுகம் உங்களுடைய இலக்கியத்தில் வருகின்ற ஒரு பாடல். தண்டாமரையின் உடன் பிறந்தும் தண்டேன் நுகரா மண்டுகம். இங்கு தண்டாமரை என்பது தன் சக தாமரை. தன் என்றால் குளிர்ச்சி. குளிர்ச்சியான குளத்தில் இருக்கின்றபடியால் எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கிறது தாமரை மலர். அது தண்டாமரை. அது ஒரு பண்பு. குளிர்ச்சி என்பது ஒரு பண்பு, குணத்தை குறித்து வந்திருக்கிறது. ஆகவே பொருள் புலப்பட பிரித்து பார்ப்போமாக இருந்தால் தன்மையாகிய தாமரை, தன்மையான தாமரை ஆகிய ஆய பண்பிற்குரிய உருவுகள், பண்பு பொருளை உணர்த்தி நிற்கின்ற உருவுகள் அவை மறைந்து நிற்குமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அது பண்பு தொகை. இங்கு தண்டாமரை தன் தேன், அதுவும் அதே போலதான் தன்மையாகிய தேன் பண்பை குணத்தை குறிக்கிறது. ஆனபடியால் தண்டாமரை தந்தேன் என்பன இங்கு பண்பு தொகையாக இடம்பெற்றிருக்கின்றது. பனையோலை பாயில் படுத்துறங்கும் வாழ்வார், அதுவும் உங்களுக்கு வந்திருக்கிற ஒரு நீதி பாடல். மனம் கொண்டதே மாளிகை என்பதற்கு உவமையாக காட்டப்படுகின்ற ஒரு சாரார். பனையோலை பாயிலே படுத்து நிம்மதியாக உறங்குபவர்கள். இங்கு பனையோலை என்பது பிரியுங்க, பொருள் புலப்பட பிரியுங்க. பனையை ஓலையா, பனையால் ஓலையா, பனைக்கு ஓலையா? இல்லை, பனையினது ஓலை, பனையினுடைய ஓலை. அது உடைய ஆறாம் வேற்றுமை, உடைமை பொருள் கிழமை பொருளில வரும். ஆகவே பனையினது ஓலை, பனையினுடைய ஓலை. இங்கு அது உடைய என்பது மறைந்திருக்கின்றபடியால் ஆறாம் வேற்றுமை உருவுகள், அது ஆறாம் வேற்றுமை தொகையாக இடம்பெறும். இங்கு பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்ற சொற்தொகுதியை தெரிவு செய்க. உங்களுக்கு பரீட்சைக்கு வந்த ஒரு வினா. வேற்றுமை தொகை மரம் தரித்தான், மரத்தை தரித்தான், பாடசாலை சென்றான், பாடசாலைக்கு சென்றான், கல்லறிந்தான், கல்லால் அறிந்தான். சரி,
வினை தொகை ஏவுகணை ஓடு மீன் சுடுசோறு சரி வினையடியை பேர்ச்சொல் தொடர்ந்து இருக்கின்றது. பண்பு தொகை கரும்பலகை வெண்மேகம் செந்தாமரை சரி. உம்மை தொகை வெற்றிலை பாக்கு வெற்றிலையும் பாக்கும் சரி. பாக்கு வெற்றிலை பாக்கும் வெற்றிலையும் சரி. பழப்பாக்கு உம்மை தொகையாக வராது. பழப்பாக்கு பண்பு தொகை பழமாகிய பாக்கு, நன்றாக பழுத்த பாக்கு, பழுத்ததாகிய பாக்கு, பழமாகிய பாக்கு, அது பண்பு தொகை. ஆகவே உம்மை தொகைக்கு அது பொருத்தமற்றது. அப்ப உம்மை தொகையில வந்திருக்கிறது தான் பொருத்தமற்ற விடை என்பதை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக உவமை தொகை பால் நிலா பால் போன்ற நிலா, மதிமுகம் மதி போன்ற முகம், கயல் விழி கயல் போன்ற விழி சரி. உம்மை தொகை வீடு வாசல் வீடும் வாசலும், கோயில் குளம் கோயிலும் குளமும், சோறுகறி சோறும் கறியும் சரி. பண்பு தொகை வெண் சங்கு வெண்மையான சங்கு, நேர்கோடு ஆகிய நேரியதாகிய கோடு, வட்ட நிலா வட்டமான நிலா வட்டமாகிய நிலா சரி. வினை தொகை ஏவுகணை சரி. சுடுசோறு சரி, ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கடுகதி, கடு என்பது வினை அடிச்சொல் அல்ல. கடு என்பது மிகுந்த மிகுந்த என்னும் பொருளில் வரும். கதி என்பது வேகம். இந்த புகையிரதத்தை நாங்கள் சொல்லலாம், இது கடுகதி புகையிரதம், மிகுந்த வேகமாக செல்லக்கூடிய, அங்கங்கு நிறுத்தாமல் வேகமாக செல்லக்கூடியது. கடுகதி என்பது பண்பு தொகை. ஆகவே இதுதான் பொருத்தமற்ற விடை அமைந்திருக்கின்ற தொடர். பாடசாலைகள் அனைத்தும் 7:30 மணிக்கு ஆரம்பமாகின்றன. இங்கு 7:30 என்பது என்ன தொகை? 7:30 பிரியுங்க. 7ம் அரையும் 7:30. 1/4 1ம் காலும், 1/2 1ம் அரையும். அங்கே எண்ணு பொருளில் சொற்களை இணைக்கின்ற என்கின்ற இடைச்சொல் மறைந்திருக்கின்றபடியால் அது உம்மை தொகை. 7:30 என்பது 7ம் அரையும். ஆகவே அது உம்மை தொகை. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, அதுவும் உங்களுக்கு வருகின்ற இனியவை 40 உங்களுக்கு இலக்கியத்தில் வந்திருக்கின்ற ஒரு பாடல். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. இங்கு கல்வி உரைத்தல் என்பது பிரியுங்க, பொருளை பிரியுங்க. கல்வி உரைத்தல் கல்வியை உரைத்தல், தான் கற்ற கல்வியை கற்றவர்களுக்கு முன்னிலையிலே எடுத்துரைத்தல் மிக இனிமையான விஷயம். அப்ப கல்வி உரைத்தல் என்பது கல்வியை உரைத்தல். ஐயுறுப்பு மறைந்து வந்திருக்கிறது, 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஆனபடியால் கல்வி உரைத்தல் என்பது 2ஆம் வேற்றுமை தொகையாக இங்கு இடம்பெற்றிருக்கின்றது. இந்தியா விண்வெளியில் ஏவுகணையை செலுத்தியது. ஏவுகணை ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஏவிய கணை, ஏவுகின்ற கணை, ஏவும் கணை. ஏவுகின்ற வினை அடிச்சொல்லை கணை என்னும் பெயர் சொல் தொடர்ந்து நிற்கின்றது. காலம் வெளிப்படையாக தெரியவில்லை, 3 காலத்திற்கும் பொதுவாக நிற்கின்றது. ஆனபடியால் ஏவுகணை வினை தொகை, எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. அவன் கூலி வேலை செய்கிறான், ஏற்கனவே பார்த்துட்டான். கூலி வேலை, கூலிக்கு வேலை செய்கிறான், கூலிக்காக வேலை செய்கிறான். கூ என்பது 4ஆம் வேற்றுமை உறுப்பு, ஆக என்பது 4ஆம் வேற்றுமையினுடைய சொல்லுறுப்பு. ஆகவே 4ஆம் வேற்றுமை உறுப்பு மறைந்து நிற்குமாக இருந்தால் அது 4ஆம் வேற்றுமை தொகை. கடற்காற்று உடலுக்கு இதமாக இருந்தது. இதையும் ஏற்கனவே நாங்கள் தாய்க்கும் மகளுக்கும் இடையிலான உரையாடலில் பார்த்தோம். அம்மா கடற்கரைக்கு போவோம், கடற்காற்று உடலுக்கு இதமாக இருக்கும். கடற்காற்று கடலில் இருந்து வீசுகின்ற காற்று. கடலில் இருந்து வீசுகின்ற காற்று கடற்காற்று, தரையில் இருந்து வீசுகின்ற காற்று தரைக்காற்று. கடலில் இருந்து தரைக்கு வீசுவது கடற்காற்று, தரையில் இருந்து கடலுக்கு வீசுவது தரைக்காற்று. இருந்து 5ஆம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்பு. ஆகவே இருந்து என்னும் 5ஆம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்பு மறைந்திருக்கின்றபடியால் கடற்காற்று வேற்றுமை தொகை 5ஆம் வேற்றுமை தொகை. தரப்பட்ட தொடர் வகைக்கு பொருந்தாத ஒரு தொடர் இடம்பெறும் வரிசை. இங்கே நாங்கள் மாணவர்களே தொகைநிலை தொடர்களை பற்றி பார்த்தோம். தொகாநிலை தொடர்களை பற்றியும் பார்த்திருக்கிறோம். அது உருவுகள் மறைந்து நிற்காமல் வெளிப்படையாக நிற்பது தொகாநிலை தொடர். அந்த தொகாநிலை தொடர் 9ஆக வகைப்படுத்தப்படுகின்றது. எழுவாய் தொடர், விழித்தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், பெயரெச்சத் தொடர், வினையெச்சத் தொடர், அடுக்கு தொடர், இடைச்சொற்தொடர், உரிச்சொற்தொடர்.
9ஆக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது பற்றிய விளக்கத்தினை நாங்கள் அடுத்து வருகின்ற இன்னொரு வகுப்பு தொடரிலே இந்த தொகாநிலை தொடரை பற்றி விளக்கமாக பார்ப்போம். இப்பொழுது மாணவர்களாகிய உங்களுக்கு இந்த தொகைநிலை தொடர்பான விளக்கம் போதுமானதாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு முழுமையான நம்பிக்கை உண்டு. இந்த இலக்கணம் என்பது எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையோடு இணைந்த விஷயம். இந்த தொகைநிலை தொகாநிலை எல்லாமே இந்த நடைமுறை வாழ்க்கையில நாங்கள் பயிலுகின்ற விடயத்தை, அது பற்றிய அறிவை, அதனுடைய அடிப்படையை நாங்கள் தெளிவாக விளங்கி கொண்டு அதை பரீட்சையிலே சிறப்பாக பிரயோகிப்பீர்களாக இருந்தால் இந்த இலக்கண பகுதியிலே நீங்கள் முழுமையான புள்ளிகளை பெற முடியும், பெறுவீர்கள், பெற வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய வகுப்பு தொடரிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.